வெற்றிகரமா முந்தா நேத்து சர்ஜரி முடிஞ்சு நேத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து டே 1 கொஞ்சம் மூஞ்சி பார்க்க வீங்கினமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பாக்குறீங்கன்னா எனக்கு எதுக்கு இந்த சர்ஜரி என்ன கதைன்னு தெரியாது. அதனால ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பண்ண வந்துடலாம். அதுக்கு பதிலா இந்த கண்ணாடி போட்டுக்கிறேன். கண்ணு மூணு தெரியாது, கொஞ்சம் வியர்டா இல்லாம இருக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி கரெக்டா சொல்லணும்னா 2025 ஜூலை அப்போ எனக்கு கார்னியல் அல்சர் வந்துச்சு. கார்னியல் அல்சர்னா கருவெளியில புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி சிவியர் ஆகி என் கண்ணு ஃபுல்லா வெள்ளையாயிடுச்சு. நார்மலா இந்த கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றவங்க வந்துட்டு ஹைஜீனா யூஸ் பண்ணாம கண்டமேனிக் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கார்னியல் அல்சர் வரும். கண்டமேனிக்னா எப்படி சொல்றது, கான்டாக்ட் லென்ஸ் போட்டு தூங்குறது, கான்டாக்ட் லென்ஸ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்றது, இந்த மாதிரி சங்கடமேனிக் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த கார்னியல் அல்சர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். ஆனா நான் என் வாழ்க்கையில கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் எப்படி எனக்கு வந்துச்சுன்னா தலையெழுத்து, சத்தியமா தலையெழுத்து. ஏன்னா ரேண்டமா ஒரு நாள் நான் சிக்கன் குக் பண்றதுக்கு வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன். கண் எரிச்சலாச்சு, இப்படி தேய்ச்சி மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். அந்த எரிச்சல் அடுத்த நாள் வரைக்கும் எனக்கு இருந்துச்சு. அப்பதான் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஏன்னா கண்ணில் குட்டியா வெள்ளையை நான் அப்பயே பார்த்துட்டேன். ஹாஸ்பிட்டல் போனா அவங்க எபித்தீலியம் டிஃபெக்ட் ஆகி கார்னியல்ல வந்துட்டு புண்ணு வந்திருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களும் அதுக்கேற்ற மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒயிட்டா இருக்குல்ல, அதை ஸ்கிராப் பண்ணி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அது ஃபங்கஸா பாக்டீரியாவா இல்ல வைரஸான்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு டெஸ்ட் பண்ணதுலயும் எனக்கு ரிசல்ட் வரல. அப்புறம் டாக்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இது பாக்டீரியாவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க. கண்ணிலையும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, குறைய ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு சடனா ஒரு நாள் கண்ணு வலி வந்துச்சு. திருப்பி ஹாஸ்பிட்டல் போனா ஃபர்ஸ்ட் வந்து அது கம்மியாகுது, புதுசா இன்னொன்று வர மாதிரி இருக்குன்னு சொல்லி நீ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லி அங்க மாத்தி விட்டாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இங்க மாத்தி விட்டாங்க. இங்க போனதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்கிராப் பண்றாங்க. அப்பதான் தெரியுது கண்ணுக்குள்ள பாக்டீரியா ஃபங்கஸ் ரெண்டுமே போயிருக்கு. இப்போ இதுல என்ன டேஞ்சரான மேட்டர்னா, பாக்டீரியாவோட இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதுக்கு கொடுக்குற ஸ்டீராய்டு டிராப்ஸ் ஃபங்கஸுக்கு சாப்பாடு மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படி சொல்றது, இந்த ஸ்டீராய்டு டிராப் வந்துட்டு அதை ஆம்பிளிஃபை பண்ணிடும், ஃபங்கஸை வந்துட்டு சீக்கிரமா கண்ணில் வளர விட்டுரும். ஸோ அப்போ இதுக்கு நான் போட்ட டிராப்ஸ் ஃபங்கஸை ஃபாஸ்ட்டாக வளர வச்சிருச்சு. கண்ணு ஃபுல்லாக ஒயிட் ஆயிடுச்சு. அப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஆயிடுச்சா, நேச்சுரல் லைட் போயிடுச்சு. நான் இந்த லைட் வைக்கிறேன், கன்றாவியா இருக்கோ. வேற எங்க வைக்கிறது? ஓகே ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகுது கண்ணாடியில், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேற எங்க வைக்கிறதுன்னு தெரில. சரி ரைட்டு.